ஏழைகளை தூக்கிவிடும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, உங்களை இந்த புதிய வாரத்திலே சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு வறியோர் வலிமை பெற என்ற சிந்தனையை கொடுக்கிறது. பணம் பாதாளம் வரை பாயும். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். காசு, பணம், துட்டு, மணி. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம், சொத்துக்கள் மிக முக்கியமான ஒன்று. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, பணம் அவர்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இதை நாம் உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பணம், சொத்துக்கள் முக்கியமா அல்லது ஆன்மீக காரியங்கள் முக்கியமா? ஒரு ஊழியன் 2 எஜமானனுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அது உதாரணமாக, ஒரு பணியாளர் 2 எஜமானனுக்கு வேலை செய்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் வேறு விதமான வேலைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவனால் செய்ய முடியுமா? முடியாத ஒரு காரியம். 2013ஆம் ஆண்டு தினத்தந்தி குடும்ப மலரிலே வெளிவந்த ஒரு உண்மை நிகழ்வு. இது எல்லாரும் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவை சார்ந்த கோபர்ட் கில்லி என்பவர் மிக சிறந்த மருத்துவர். இப்படி இவர் சிறந்த மருத்துவராக இருக்கிற இவருடைய குழந்தை பருவத்தை நினைக்கிற பொழுது நமக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏறக்குறைய இவருக்கு 13 வயது இருக்கின்ற பொழுது ஒரு வறுமை நிலை. எனவே வெளியிலே தங்கி அவர் வேலை செய்து கொண்டே படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் தங்கியிருந்த பகுதிகளிலே வீடு வீடாக செய்தித்தாளை கொடுப்பது, பால் பாக்கெட்டை கொடுப்பது தான் அவருடைய வேலை. இதில் வருகிற வருமானத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டு படித்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் கையிலே சுத்தமாக பணம் கிடையாது. பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சாப்பாட்டிற்கே வழி இல்லை. அவர் காலையிலே அந்த செய்தித்தாள்களெல்லாம் வீடு வீடாக கொண்டு போகிறார். ஒரு வீடு வந்த உடனே எப்படியாவது பசிக்கு இந்த வீட்டிலே உணவு கேட்டு சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே அந்த கதவை தட்டுகிறார். தட்டின உடனே எதிர்பாராத விதமாக அந்த கோபர்ட் கில்லிக்கு இளைய ஒரு பெண், சின்ன பொண்ணு வந்து கதவை திறந்த உடனே எப்படி இந்த பெண்ணிடத்திலே உணவு கேட்பது, என்ன நினைக்கும் என்று சொல்லி அவருக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். உடனே அவர் கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று யோசித்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும், அம்மா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கேட்டார். அவருடைய கண்ணை உற்று நோக்கி அந்த சின்ன பெண் உள்ளே சென்று வருகின்ற பொழுது அவருக்கு பெரிய டம்ளரிலே பாலை கொடுக்கிறார். அதை வாங்கி குடித்து விட்டு அந்த கோபர்ட் கில்லி சொல்லுகிறார், எவ்வளவோ இந்த பாலுக்கு பணம், எவ்வளோ நான் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, நான் பணத்துக்காக பால் விற்கலை, உன் கண்ணில் பசியை பார்த்தேன், அதனால தான் இந்த பாலை கொடுத்தேன். கோபர்ட் கில்லி தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு நல்ல ஒரு மருத்துவராக உருவானார். தன்னுடைய உழைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை நிறுவி அந்த மருத்துவமனைக்கு அவரே முதன்மை மருத்துவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வயதான சகோதரி அந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அந்த மருத்துவமனையிலே அவர்கள் தங்கியிருக்கிறார். இந்த கோபர்ட் கில்லி வந்து அந்த வயதான சகோதரியை சந்தித்து அனைத்து விதமான டெஸ்ட் எடுக்கிறார். எடுத்துவிட்டு அந்த சகோதரி இடத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டும் என்று, அதற்கு இவ்வளவு பணமும் செலவாகும் என்று சொல்லிவிட்டு போகிறார். உடனே அந்த சகோதரியால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி இவ்வளவு பணம் செலவு செய்து நான் அறுவை சிகிச்சை செய்வது, என்னிடத்திலே பணம் இல்லையே என்று கண் கலங்கி கொண்டிருக்கிறார். மறுநாள் அந்த மருத்துவர் அங்கே வருகிறார். வந்து அந்த சகோதரியிடத்தில் பெயரை கேட்கிறார், எந்த விலாசம் என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர் தங்கி படித்த இடத்தினுடைய விலாசத்தை சொன்ன உடனே அந்த சகோதரியை பற்றி இன்னும் ஆழமாக கேட்கிறார். எங்கே இருந்தார்கள், எத்தனை வருடங்களாக அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்தையும் கேட்டுவிட்டு சென்று விட்டார். மறுநாள் அந்த சகோதரிக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது. அந்த சகோதரியும் உயிர் பிழைத்து கொண்டார்கள். ஆனால் அவருக்கு ஒரு கவலையாக இருந்தது, எப்படி இந்த பணத்தை கொடுக்க போவேன் என்று. ஆனால் அந்த மருத்துவமனையில் வேலை செய்த ஒருவர் வந்து அந்த பே பண்ண எல்லா பில்லையும் அந்த சகோதரிக்கு கொடுத்து, உன்னுடைய பணங்களெல்லாம் செலுத்திவிட்டது. அந்த சகோதரி ரசீதை வாங்கி பார்க்கிறார்கள். அதில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய பணமானது 40 வருடங்களுக்கு முன்பாக 1 டம்ளர் பாலின் மூலமாக அடைக்கப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த உடனே அந்த சகோதரிக்கு நினைவுக்கு வந்தது,
இந்த மருத்துவர் தான் சின்ன பையனாக பேப்பர் தன்னுடைய வீட்டிலே போட்டான், நான் அவனுக்கு பால் கொடுத்தேன். இதை நினைவுபடுத்தி அந்த சகோதரி மகிழ்ந்தார்கள். அவர்கள் செய்த அந்த சிறிய உதவி இன்று பெரிய உதவியாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய உதவிகள் எளியவர்களுக்கு செய்கிற பொழுது ஒரு பெரிய உதவியை நாம் பார்க்கலாம். கடவுளால் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4-7 முடிய எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் சமுதாயத்தில் நிலவுகின்ற 5 விதமான தீமைகளை பற்றி பேசுகிறார். அதிலே 4வது தீமையை பற்றி இன்றைய வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அது என்ன 4வது தீமை? மனித வளங்களை சுரண்டுவது. சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அநியாயம் இதுதான். எனவேதான் இந்த இறைவாக்கினர் இதை பற்றி தெளிவாக பேசுகிறார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே பணக்காரர்கள், நிலக்கிழார்கள் ஓய்வு நாள் கூட என்று பார்க்காமல் இந்த ஏழை மக்களை வேலை வாங்கி அதில் வருகிற பணத்தை வைத்து இவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள். எனவே இந்த தினக்கூலி செய்பவர்கள் ஒரு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். பணக்காரர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். யாரால் உயர்கிறார்கள்? இந்த ஏழை மக்களினுடைய உழைப்பினால் உயர்கிறார்கள். எனவே இந்த மக்களிடத்திலே ஒரு பாசம் கிடையாது, அன்பு கிடையாது. அடிமைகளாக இவர்களை துன்புறுத்துகிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களிலே கொத்தடிமைகளாக வேலை செய்தார்கள். அவர்களால் வேலை செய்து பணத்தை அடைக்க முடியவில்லை என்றால் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு அடிமையாக கொடுத்து விடுவார்கள். எனவே அவர்கள் காலம் முழுவதும் அந்த பிள்ளை அங்கு அடிமையாக உழைக்க வேண்டும். பணக்காரர்களாலும் நிலக்கிழார்களின் அடிமைத்தனத்தினாலும் சமுதாயத்திலே ஊழல் அதிகமாக ஏற்பட்டது. ஏன் சிலை வழிபாடும் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி இறைவாக்கினர் ஆமோஸ் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகமானது 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-4 முடிய எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே தூய பவுல் இவ்வளவு நாட்களாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற இன்னல்கள், துன்பங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த தூய பவுல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே தெளிவாக கூறுகிறார். எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, யாருக்காக ஜெபிப்பது, ஜெபத்தின் மூலமாக என்ன பயன்களாம் ஏற்படுகிறது, என்ன நன்மைகள் ஏற்படுகிறது, இன்னும் பணக்காரர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக இந்த பகுதியிலே விளக்குகிறார். ஏன் பணக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் ஏழை எளிய மக்களை மனிதர்களாக நினைத்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். எனவே பணக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை கூறுகிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களை தாங்கிக் கொள்ளுவார்கள் என்ற ஆதகம் இந்த தூய பவுலுக்கு இருப்பதை இந்த 2ஆம் வாசகத்திலே பார்க்கலாம். இன்றைய நற்செய்தியானது லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1-13 முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்காஸ் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்ற பொழுது சமுதாயத்திலே பலவிதமான சீர்கேடுகள் எழுந்தது. குறிப்பாக ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இருந்தது. எனவே தான் அவருடைய நற்செய்தியிலே இந்த ஏழைகளை பற்றிய பகிர்வை நாம் அதிகமாக கண்டுகொள்ள முடிகிறது. குறிப்பாக ஏழை லாசர், பணக்காரருடைய ஓமை இதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி இந்த பகுதியிலே என்ன கூறப்படுகிறது? ஏழைகள் ஒரு தினக்கூலியாக வேலை செய்கிறார்கள், அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையை பணக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை அடைக்கும் வரை அவர்கள் அடிமைகளாக இரவும் பகலுமாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. எனவே பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஏழை மக்கள் கிடையாது. எனவே இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், இந்த ஏழைகளிடத்திலே பணத்தை பெற்று எஜமானனிடத்தில் கொடுக்க இடைத்தரகர்களாக வேலை செய்கிறார்கள், கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எஜமானனுக்கும் தெரியாமல் ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து அதிகமாக பணத்தை பெற்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஏழைகள் அடிமட்ட அளவுக்கு செல்லுகிறார்கள், மறுபக்கம் பணக்காரர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். இதுதான் சமுதாய நிலைமை. இப்படி பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இன்று பணக்காரர்கள் ஏழைகளை மதிப்பது கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்வது கிடையாது. நான் தொடக்கத்திலே கூறின அந்த நிகழ்வின் மூலமாக நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நாம் ஒரு சிறிய அளவில் பிறருக்கு உதவுகின்ற பொழுது பெரிய உதவியை நாம் பெறுவோம்.
இது இன்று பணக்காரர்கள் செய்வது கிடையாது. பணம் அதிகமாக வர 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 இவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது, மனநிலை மாறுகிறது. மனிதர்கள் என்ற உணர்வு இல்லாமல் மனிதர்களை மிருகமாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை சமுதாயத்திலே பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு ஏழைகள் மீது நாம் பரிவு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நாம் யோசித்து பார்ப்போம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? என்னிடத்தில் பணம் அதிகமாக வந்துவிட்டால் என்னுடைய குணம், அந்த நலன்களை எல்லாம் எப்படி மாறுகிறது? அது யோசிக்க வேண்டும். நாம் ஏழைகள் மீது பரிவு கொள்ள வேண்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவர் வந்தது ஏழை எளியவர்களுக்காக, வறியோருக்காக, அவர்களை சமுதாயத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். எனவே இருப்பதை வைத்து அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், அவர்களையும் சமமாக பார்க்கிறார் சமுதாயத்தில். இப்படி நாமும் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம். நல்ல மனநிலையை பெற நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே கேட்டு நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தின, அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த புதிய வாரத்தில் நல்ல ஒரு சிந்தனை கொடுத்திருக்கிறேன். மனிதனுக்கு பணம் முக்கியம்தான், ஆனால் அந்த பணம் மனிதனையும் கடவுளையும் பிரித்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனை. இன்னும் ஏழைகள் மீது நாங்கள் பரிதாபம் கொள்ள வேண்டும், அவர்களை சமுதாயத்தில் உயர்த்துவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் உணர்கிறோம். தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் இந்த சிந்தனைக்காக நாங்கள் ஜெபிக்கவும், இந்த சிந்தனையை நாங்கள் செயல்படவும் கொண்டு வரவும் எங்களுக்கு ஆற்றல் கொடும். தெய்வமே இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையுமே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தூய ஆவியால் வழி நடத்தி நாங்கள் நல்லதையே செய்ய, நல்லதையே சிந்திக்க, நல்லதையே நாங்கள் எங்கள் வாழ்வாக மாற்ற எங்களை ஆசீர்வதியும் தெய்வமே.